அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுவாங்கன்னா நான் வித்தியாசமாக எப்போதுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதனால் சீனாவில் ஒரு பழங்குடி இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிற விதமாக நான் எழுதுறது கவிதை. எப்போதும் கவனமாக இரு. இங்கே பார் ஜுவான், கோடுகள் கிழிக்கப்பட்ட இந்த மாய்ப்பிரதேசத்தின் எல்லைகளை தாண்டி ஒரு நாளேனும் பயணித்திருக்கிறாயா? சமவெளி பிரதேசங்களின் காலை நேர சூரியனை பார்த்தவாறே பெருக்கெடுத்தோடும் இவாங்கோ நதியில் படகில் அமர்ந்தபடி பாமர மக்களோடு பயணித்திருக்கிறாயா? இல்லை சியாங், இந்த சிகரங்களிலும் பள்ளத்தாக்கு சரிவுகளிலுமே பார்த்து பழகி போன நமக்கு சந்தர்ப்பவாதிகள் வாழ்கின்ற சமூக வழிகளை பற்றிய விசாரிப்புகள் அவசியம்தானா? அவற்றை பற்றி நான் ஒருபோதும் அலட்டிக் கொண்டதே இல்லை. அப்படி இல்லை ஜுவான், நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் நவீன கருவிகள், அவர்களிடம் பீரங்கிகள், நம்மிடம் வெறும் அம்பும் அறிவாலும். அவர்களிடம் அலைபேசிகள், நம்மிடம் நூற்றாண்டு தாண்டியும் புறாக்கள். அவர்களிடம் மோட்டார் வாகனங்கள், நம்மிடம் நுரை தள்ளி களைத்து போன குதிரைகள். கோழைகள் அவர்களிடம் விஞ்ஞானம், நம்மிடமோ வெறும் வீரம். உன் கண்களை சற்றே மேல் நோக்கி ஏறிட்டு பார். எவ்வளவு உயரமான மலை சிகரங்களில் இருந்து நம் மூதாதையர்களை விரட்டி அடித்தவர்கள் நாளை இதை நோக்கியும் திரும்ப மாட்டார்களா என்ன? அதற்கு உன் மூட்டை முடிச்சுக்களை எடு, நகரத்தை நோக்கி பயணப்படு. அவர்களோடு இரண்டார்களா? நகரவாசிகளின் நாகரிகம் அறி, பண்பாடு பழக்க வழக்கம் உணர். நம் மக்களின் உழைப்பை நல்ல கண்களால் பார்க்க மறுக்கிற அவர்களின் திட்டங்களை எல்லாம் ஆழ்மனத்திற்குள் குறித்துக்கொள். பின் பள்ளத்தாக்கின் இப்பகுதிக்கு வந்து பாடமேடு. அப்படியானால் இப்போதை போகிறேன் சியாங். ஜுவான் நில். என்ன, இன்னும் ஏதாவது சொல்லப் போகிறீர்களா? ஆம், சொல்லுங்கள் சியாங். எப்போதும் கவனமாயிரு. பேரன்பின் பதட்டங்கள், உன் பேரன்பும் பதட்டங்களும் என்னை மூழ்கடிக்க முயற்சிப்பது உனக்கு தெரியுமா தெரியாதா? கடந்த காலத்தில் காட்சி போயா, இப்போதும் உன் கண்களுக்கு தெரிகிறேனா இல்லையா? உள்பட்டியிலேயே விட்டு உள்பட்டியிலேயே உறைஞ்சி, உள்பட்டியிலேயே விட்டு உள்பட்டியிலேயே உறைஞ்சி பொதுத்தளம் தெளித்த நம் தனித்திருத்தல் இன்னும் தொடருமா தொடராதா? உன் தனித்துவமான வர்ணனைகளுக்கு முன்னால் இந்த கம்யூனிஸ்ட் கர்ஜனைகள் எழுபுரிமா இல்லையா? எனக்கு தெரியவில்லை. உனது கவிதைகள் எல்லாம் தினம் தினம் எண்ணெயற்றி விடுவது நகங்கள் வெட்டப்பட்ட சிங்கத்தின் கதையை போலவே வா. எனக்கும் கவிதை தெரியும் என்கிற எனது இளமை இது கருவங்கள் கரைந்து போனதும் காணாமல் போனதும் உனது கவிதையில் நான் மூழ்கிய பிறகுதானா? தனிமைதான் வருவனா எப்போதும் நீடித்துக் கொண்டிருப்பவனுக்கு அதுவும் சாபம் தானா? நினைக்க வைத்தது நீ மட்டும் தானா? உன் ஜனங்களின் கடின வரையின் காரணமாக இரவு 10 மணிக்கு படுத்தவன் இரவு 12 மணிக்கு விழித்தது இதை எழுதுவதற்கு தானா? அத்திக்கு உனது பிரச்சனைகளை தீர்க்க 1000 கடவுள்கள் உனக்கு. இந்த நாட்டுக்கு அன்பிற்கினியவளே, உன்னிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது என காதல் மொழி பொழிந்த மார்க்சின் மறுபக்கம் அறிவாயா? காதல் யாரைதான் விட்டது? நடுராத்திரியில் அருகில் சாய்வியாததைக் கண்டு விருட்டு அழுகிறார். போதை போலவே
முன்கூட்டியே தூங்கி திடீரென விழிக்கிறார் எனது நாட்களின் புலன்கள் வெட்டப்படுத்தாது. எனக்கு தான் நம்பிக்கை இல்லையே, உன் வழியிலேயே சொல்லிவிடுகிறேன். கடவுளே, இதுவும் காதலாக்கப்படக்கூடாது. மனதோடு மழைக்காலம் உன்னோடு மழையில் தயாராகவே இருக்கிறேன். நமக்கான மழைதான் இன்னும் பெய்யாமல், உனக்கான வழியில் நீ நினைத்தது போதும், எனக்கான வழியில் நான் நினைத்தது போதும். வா, நமக்கான வழியில் நினைங்க. உன்னை விட்டு விட்டு என்னை மட்டுமே நினைக்கிற போதெல்லாம் சத்தியமாய் இப்படித்தான் நினைக்கிறேன். நினைந்தும் நினையாததா? அப்பா அடித்தால் அம்மா விடமும், அம்மா அடித்தால் அப்பா விடமும் ஒட்டிக்கொள்கிறார் குழந்தையை போலவே. வெயில் காலத்தில் மழையும், மழைக்காலத்தில் வெயிலையும், எங்கோ மழையோ வெயிலோ எப்போதும் என் மனதிற்குள் இருப்பது நீயேதான். சனி பிடிக்கும் நினையாதே என்றார்கள். எனக்கு காதல் இருக்கிற சனியைத்தான் எப்போது மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு புரை இருந்து விடுவதைப் போல எதிரெதிர் பாலினரான முழுக்கும் எனக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்து விட்டு போகட்டும்.